குட் மார்னிங். நம்ம இப்போ கடகராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பேச போகிறோம். சனி பகவான் மார்ச் மாதம் 29/3/2025 அன்று இரவு 9:44 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். டிரான்சிட் ஃப்ரம் அக்வாரியஸ் டு பிஸ்கஸ் ஆன் 29th March 2025. கடகராசிக்காரர்களுக்கு இதன் பலன்களை பற்றி பேசுகிறோம். இப்போ கடகராசிக்கு அஷ்டம சனி இஸ் கெட்டிங் ரிலீவ்ட். 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கிய சனி அப்படிங்கிற ஒரு சிறப்பான நிலையை சனி பகவான் அடைகிறார். அப்போது 9ஆம் இடத்தை சனியோட பொசிஷன்ஸு பார்த்தீங்கன்னாக்க தான் இருக்கும் இடத்தை வளம் பெறச் செய்வார், மேம்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது ஜோசியத்தில். மோரோவர் சனியோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம சனிக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னாக்கா புதன், குரு, சுக்கிரன் மற்றும் ராகு. இந்த 4 பிளானட்ஸும் சனியோட ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸு. இப்போ சனி தன் சொந்த வீட்டிலேருந்து கும்பத்துலேருந்து மீனத்துக்கு குருவோட வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார், விச் இஸ் அவரோட ஃப்ரெண்ட் வீடு. ஸோ ஆட்சி இடத்துல தன் சொந்த இடத்துலேருந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறதால அந்த இடம் உகந்த இடம். எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த சனி பயிற்சி பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்ற சொல்கிறதுக்கான காரணம் அவர் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு டிரான்சிட் ஆகிறார், குருவோட வீட்டுக்கு. ஸோ அதனால் இந்த 9ஆம் இடத்தை விளம்பர செய்கிறதால அனைத்து வித பாக்கியங்களும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ பாசிபிள். த பெஸ்ட் டிரான்சிட் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க 9th பிளேஸ்க்கு குரு வர்றது தான், சனி பகவான் வர்றது தான் பெஸ்ட் டிரான்சிட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அனைத்து வித செல்வங்களையும் வளங்களையும் வாரி வழங்கக்கூடிய பொசிஷன் 9th பிளேஸ் பாக்கியஸ்தானம். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, தட் ஹேப்பன்ஸ் டு பி ஃபார் கடகம். இந்த தடவை குரு வீட்டுக்கு வர்றதால சனி பயிற்சியானது பாக்கிய சனியாக வருகிறார். சரி, இப்போ அவரோட பார்வைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேலஃபிக் பிளானட்ஸு அப்படின்னு சிலதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் நம்ம. சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இவங்களுக்கெல்லாம் உகந்த இடம் எது அப்படின்னாக்கா 3, 6, 10, 11 இந்த இடங்களுக்கு வந்தாலும் சரி, அந்த இடங்களை பார்வையிட்டாலும் சரி, அந்தந்த ஜாதகருக்கு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை வழி வழங்குவார் அப்படின்னு நம்ம ஜோசியத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சனி பகவானோட பார்வைகள் என்னென்ன? 3, 7, 10 இந்த 3 ஆஸ்பெக்டிங்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில். சிட்டிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் அண்ட் ஆஸ்பெக்டிங் 3 other பிளேசஸ். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்துலேருந்து 3, 7, 10ஆம் பார்வையாக கடகராசிக்காரர்களுக்கு 3ங்கிறது சனி பகவானோட பார்வை எதில் விழுது? 3ஆம் பார்வையாக கடகத்துக்கு 11ஆம் இடம், அதாவது ரிஷபராசியில் விழுது. அதே மாதிரி கன்னி ராசியில் விழுது, அது கடகத்துக்கு 3ஆம் இடம். அதே மாதிரி தனுசு ராசியில் 10ஆம் பார்வையாக விழுது, அது கடகராசிக்கு 6ஆம் இடம். ஸோ 3, 6, 11 இந்த நம்ம கிளாஸிஃபை பண்ண பிளேசஸ் நல்ல இடங்கள்னு சொன்னோம். அந்த 3 நல்ல இடத்தையும் பார்க்குறாரு சனி பகவான், பார்வையால் பலன் கொடுக்குறாரு. இப்போ 16ஆம் இடத்தை பார்க்குறதால என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியலனாலும் பாசிபிலிட்டிஸ் சொல்ல முடியும். இந்த ஒரு கெஸ் ஒர்க் தான். இதில் ஜோசியமே ஒரு கெஸ் ஒர்க் தான் சொல்கிறோம், அவரோட பொசிஷன்ஸு, பிளானட்ரி மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. அதே மாதிரி சனி பகவானோட டிரான்சிட்டை பற்றி நம்ம பேசும்போது we should always consider Jupiter transit also, which means கோச்சாரம். கோச்சாரம்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். இப்போ சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே எதன்படி பேசுகிறோம்னாக்கா இப்போ கோச்சாரப்படி பேசுகிறோம். கோச்சாரம்னா பிளானட்ஸோட ப்ரெசன்ட் பொசிஷனை பற்றி பேசுகிறோம். எல்லாருக்கும் பர்த் டைம் சார்ட்னு ஒன்று இருக்குது, அதுதான் பேஸு. சில நேரங்களில் சில கிரகங்களால் பர்த் டைமில் நல்ல பலன்களை கொடுக்க முடியாத கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோச்சாரத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம், பர்த் டைமில் சில பேருக்கு சில கிரகங்களால் நல்ல பலன்களை கொடுக்க முடியலனாக்கா கோச்சாரத்தில் நல்லா கொடுக்கும், தசாபுத்தி நேரத்தில் பலன்கள் கொடுக்கும். ஸோ 3 விதமாக பிரிச்சுக்கிறோம்: பர்த் டைம் சார்ட், தசாபுத்தி மற்றும் கோச்சாரம் அப்படின்னு பேசுகிறோம். தசாபுத்தியும் கோச்சாரமும் ஆல்மோஸ்ட் சேம் தான். சில தசைகள் நடக்கும், அதில் 12 ராசியோட புக்திகளும் வரும். அதை இன்னொரு வீடியோவில் பற்றி பேசுவோம். இப்போது 11ஆம் இடத்தை பார்க்கறதால லாபம் இடம்,
ஸோ பாக்கியஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. விச் மீன்ஸ் பொதுவாக சனியோட பார்வைகள் அந்த இடங்களை சுருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 11, 3 மற்றும் 6ஆம் இடத்தை பார்க்குறது இது உகந்த இடம்னு சொல்லிருக்கோம் சனிக்கு. அதனால் 11ஆம் இடத்தை வளம் பெற செய்வார். எப்படி வளம் பெற செய்வார்? ப்ராஃபிட்ஸு இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா அது சனியோட காரகத்துவம். தொழில் காரகத்துவம், தொழிலுக்கும் சனிதான் காரகத்துவம். ஸோ தன் காரகத்துவத்தை கெடுக்க மாட்டார். அந்த பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க லாபங்கள் அபரிமிதமாக வரலைன்னா கூட ரீசனபிள் ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு வரும். எச்சரிக்கையாக செயல்படணும். அது சனியோட பார்வை நல்லது செஞ்சாலும் யூ ஹேவ் டு பி லிட்டில் பிட் ஆஃப் காஷியஸ். அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க அனாலிசிஸ் பண்ணும்போது. அப்புறம் 7ஆம் பார்வையாக கடகராசத்துக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் மற்றும் சகாயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதை அந்த 3ஆம் இடம் உகந்த இடம். சனிக்கு வர்றதும் சரி பார்க்குறதும் சரி சனி பகவானுக்கு உகந்த இடமாக இருக்கிறதால பை தட் வே ஆல்சோ ஹி வில் கிவ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு கணிப்பு நம்ம பண்ணுறோம். இது எல்லாமே கணிப்பு தான். 100% நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. கணிப்பாக தான் சொல்கிறோம் முதல்ல. அடுத்தது 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ தான் இருக்க இடத்தை சுருக்குவார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ 6ஆம் இடம்ங்கிறது என்ன? ருணரோக சத்ரு, விச் மீன்ஸ் லோன்ஸ், கடன்கள், எதிரிகள் மற்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சுருக்குவார். அப்போ உங்கள் எதிரிகள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் விரட்டி அடிக்கப்படுவார்கள். நோய்வாய் படுறதுங்கிறது அப்சல்யூட்லி கிடையாது இந்த டைமில். ஏன்னா அந்த காரகத்துவத்தை 6ஆம் இடத்த ஒரு காரகத்தை குறைக்கிறார் அவர். அதே மாதிரி சத்ரு எதிரிகளும் இருக்க மாட்டாங்க, நோய்வாய்ப்பட மாட்டீங்க, கடன்களும் பேரளவுக்கு குறையும். ஏதாவது ப்ரீவியஸ் லோன்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் கூட இப்போ குயிக்லி யூ வில் கெட் செட்டில்டு. நம்ம இப்போ குரு பயிற்சியை நம்ம சேர்த்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சனி பயிற்சி பார்க்கும்போது குருவோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பார்த்தாக்கா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் கேன் பி டிரைவ்டு எக்ஸ்பெக்டட் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த இடத்துல. இப்போ குரு கடகராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், விச் இஸ் லாபஸ்தானம். லாப குருவாக இருக்கார். இப்போ வந்து சனி பிளாந்து குரு இருக்கிற இடம் ரிஷபத்தை தன் பார்வையால் பார்க்குறாரு. குரு ஏற்கனவே அங்கே இருக்கார். அப்போ குரு என்ன பண்ணுவார்? 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை. அதை பெருக்கிறார். குரு பார்க்குற இடம் பெருகும். தான் இருக்கும் இடத்தை கொஞ்சம் சுருக்குவார் குரு. பார்வையால் பலன் ஜாஸ்தி கொடுப்பார். விச் மீன்ஸ் அதனால தான் குரு பார்க்க கோடி பலன்கள், கோடி புண்ணியம் இந்த மாதிரி பேசுவோம் நம்ம. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு கடகத்துக்கு அட் ப்ரெசன்ட். அடுத்த டிரான்சிட் வந்து மே மாதம் நடக்குது. அதை பற்றியும் இப்போ நான் ஹிண்ட் கொடுக்குறேன். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு ரிஷபத்துலேருந்து, விருச்சிகத்தை பார்க்குறாரு. 5ஆம் பூர்வ புண்ணியஸ்தானம். அட் ப்ரெசன்ட் உங்கள் குழந்தைங்களோட கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணங்கள் இதெல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெறதுக்கான வாய்ப்பு நடந்துகிட்ருக்கு. இப்போ மே வரைக்குமே எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்த்துட்ருக்கார் அவர். ஸோ அது வந்து உங்களுக்கு 7ஆம் இடம். ஸோ கலத்திரம் தனத்தை பார்க்குறதால குருவோட பார்வை ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பௌசஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப் டீட்ஸ்லாம் ரொம்ப நல்லா செயல்பட்டு கொண்டிருக்கு இப்போது இந்த மே வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சிட் என்ன ஆகும்னாக்கா குரு ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வராரு. மிதுனம் ஹேப்பன்ஸ் டு பி 12th ஹவுஸ். 12th ஹவுஸ் விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். தான் இருக்கும் இடத்தை குறைப்பார் அப்படின்றது தான் குரு. சனி இருக்கும் இடத்தை ஏற்றுவார், மேம்படுத்துவார். குருவானவர் திருக்கும் இடத்தை கொடுப்பார். சுப செலவுகள் ஏற்படும், வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். 12ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது கடகத்துக்கு. அப்போ அங்கேருந்து என்ன பார்வை பார்க்குறாரு? அடுத்த 1 இயருக்கு 5ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு கடகத்துக்கு. அப்போ 4ஆம் இடத்தை சுகஸ்தானம். சுகஸ்தானம் தான் உங்களோட வீடு, வாகனங்கள், தயார், ஹெல்த் இதெல்லாம் மேம்படும். இதெல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே 6ஆம் இடம் சனி பார்க்குறதால பெனிஃபிட் அடையுது. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதால அதுக்கு உண்டான பணத்தையும் கொடுப்பார். சரி, தனக்காரகன் 6ஆம் இடத்தை பார்க்குறதால he will give money. ஏன்னா அந்த இடத்தை மேம்படுத்துவார், பணத்தையும் கொடுப்பார், பணம் லோன் செட்டில் பண்ணுறதுக்கான வழியையும் ஏற்படுத்துவார் சனி பகவான். ஸோ அந்த விதத்தில் பார்த்தாலும் அது நல்லாயிருக்கு. அதே மாதிரி 9ஆம் பார்வையாக உங்களோட கும்பத்தை பார்க்குறாரு, அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ தட் இஸ் குட். அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறது ஆயுள் வளரும். ஆயுள் பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம். ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. சிலருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதால. ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு. ஸோ சனி பயிற்சி நம்ம பார்க்கும்போது எப்பவுமே குரு பயிற்சி சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். பிகாஸ்
ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், சம்டைம்ஸ் ஒன்றுக்கு ஒன்று சேலஞ்ச் ஈச் அதர். என்ன இடத்த நான் பார்க்குற இடத்துல யூ கேனாட் டூ டேமேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் அனாலிசிஸ் லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் டிரைவ் when you see combined both with Jupiter transit and Saturn transit. ஸோ இந்த சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி கடகராசிக்காரில் மிக சிறப்பானதாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அனைவரும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி மேம்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.